நான் ஆல்மோஸ்ட் யூடியூபே குட் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ரீசென்ட் டேஸ்ல வந்துட்டு ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டேன். இங்க டிஸ்ட்ராக்ட் அப்டின்னா நான் வந்துட்டு Instagram பார்க்கறது, Netflix பார்க்கறது, இல்லன்னா YouTube வாட்ச் பண்றது, இத பத்தி பேசல. ஆக்சுவலா நான் எத பத்தி பேசுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்துட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு பாத் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க வந்துட்டு இப்போ டெவலப்பர்னு டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்காக நீங்க ஒரு 1 மந்த் வந்துட்டு அதுக்கு தேவையான அதுக்கு ரிலேட்டடான ஸ்கில்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிட்டீங்க. சடனா ஒருத்தர் வந்துட்டு இந்த மாரி YouTubeலயோ இல்ல Instagramலயோ வந்துட்டு நான் அந்த மாரி UI, UX டிசைனரா இருக்கேன். நான் வந்துட்டு எவ்வளோ ஏர்ன் பண்றேன். இந்த மாரி வந்துட்டு அத பத்தி பேசும்போது அத கேட்கிறேன் நீங்க. ஓகே டெவலப்பர் வேண்டாம். மேபி UI, UX ட்ரை பண்ணலாம். அப்படின்னு நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த விட்டுட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகி புதுசா அத நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அகைன் வந்துட்டு 1 மந்த் கழிச்சு சடனா ஒருத்தர் வந்துட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன் அண்ட் ஆல்சோ நான் இவ்வளோ ஏர்ன் பண்றேன். இந்த மாரி அத பத்தி பேசும்போது அகைன் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி அத ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. நான் இத தான் டிஸ்ட்ராக்ஷன் மீன் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ரீசென்ட் டேஸ்ல நானுமே இந்த மாரி வீடியோஸ் பார்த்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ட் ஆகி நெறைய விஷயம் ட்ரை பண்ணேன். ஸோ நெறையவே சேஞ்சஸும் பண்ணேன். அதனால வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா, கடைசியா நெறைய விஷயம் ட்ரை பண்ணி அட் த எண்ட்ல வந்துட்டு எனக்கு எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம, எதுவுமே பண்ணாம எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இதனால என்னால ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த கூட கன்டின்யூ பண்ண முடியாம போயிருச்சு. ஸோ அப்பதான் நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன். ஃபர்ஸ்ட் நான் இப்ப என்னென்னலாம் பண்றேனோ அது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணணும்னு நெனச்சேன். ஃபர்ஸ்ட் எனக்கு எது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் அத ஃபர்ஸ்ட் நான் பிரையாரிட்டைஸ் பண்ணி அதுல நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். பிகாஸ் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல நம்ம கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணல அப்படின்னா, அதுல வந்துட்டு நம்மளால இம்ப்ரூவும் பண்ண முடியாது. இல்ல குரோவுமே ஆக முடியாது. ஸோ இப்ப நம்ம ஒரு 5 திங்ஸ் அட் அ டைம்ல ட்ரை பண்றோம் அப்படின்னா, இதுல 5 டேஸ், அதுல ஒரு 10 டேஸ், அதுல ஒரு 1 மந்த் இப்படி பண்ணும்போது நம்மளால எதுலயுமே ஒழுங்கா பண்ண முடியாது. ஸோ எதுலயுமே நம்மளால குரோவுமே பண்ண முடியாது. அட் தென் நான் எப்படி கடைசியில வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாம எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் போய் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணனோ, அந்த மாரி தான் ஆகும். அப்பதான் ஒரு விஷயம் யோசிச்சேன். கரெக்ட்டா 1 இயர் பேக் வந்துட்டு நான் ஐடி ஜாப் கெட் பண்ணணும்னு நெனச்சேன். அப்ப வந்துட்டு நான் கோடிங் லேர்ன் பண்ணிருந்தேன். ஆல்சோ என்னோட கம்யூனிகேஷனுமே இம்ப்ரூவ் பண்ணிருந்தேன். ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்றதுக்காக. ஸோ அப்பதான் வந்துட்டு நான் ஒரு 8 மந்த்ஸா வந்துட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம, அதுல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு என்னால அந்த ஜாப்புமே கெட் பண்ண முடிஞ்சுச்சு. அதுலேருந்து தான் நான் ஒரு விஷயம் லேர்ன் பண்ணேன். நீங்க இப்ப ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அத நீங்க ஒரு கன்டினியூஸா, கன்சிஸ்டன்ஸா ரொம்ப நாள் பண்ணல அப்படின்னா, அதுல உங்களால ப்ராக்ரஸே பண்ண முடியாது. இப்போ ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. அத வந்துட்டு கன்சிஸ்டன்ஸா பண்ண முடியல அப்படின்னா, ஸோ யூசுவலா நான் ஃபாலோ பண்ற ஒரு டிப்ஸ் தரேன். அத ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களாலுமே அத வந்துட்டு லாங் டர்ம்ல கன்டின்யூ பண்ண முடியும். நான் எப்பவுமே ஒரு விஷயம் எனக்கு பர்ன் அவுட் ஆயிருச்சு அப்படின்னா, நான் அதுல ஷார்ட் பிரேக் எடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு ஒரு விஷயம் 1 மந்த்தா லேர்ன் பண்றேன் அப்படின்னா, அகைன் நான் ஒரு 10 டேஸ் இல்ல 1 வீக் வந்துட்டு பிரேக் எடுத்துட்டு, அகைன் நான் அத வந்துட்டு கன்டின்யூ பண்ணுவேன். அப்படிதான் என்னால வந்துட்டு அந்த 8 மந்த்ஸுமே வந்துட்டு என்னோட லேர்னிங்க கன்டின்யூ பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த மாரி YouTubeல ஒரு வீடியோ பார்க்குறதோ, இல்ல யாரோ ஒருத்தர் சொல்ற அட்வைஸ் வந்துட்டு கேட்கறதோ தப்பில்ல. பட் அது வந்துட்டு நமக்கு எந்த அளவு ரிலேட்டடா இருக்குன்னு பார்க்கணும். இல்ல அப்படின்னா நம்ம ஈஸியா நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்துலேருந்தே டிஸ்ட்ராக்ட் ஆகி, நமக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிரும். ஸோ அதனால வந்துட்டு நமக்கு டைமே வேஸ்ட் ஆகும். ஸோ இது வந்துட்டு ரீசென்ட் டேஸ்ல நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். இத வந்துட்டு நான் இங்க ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். நீங்களும் ரீசென்ட் டேஸ்ல இந்த மாரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. யாராச்சும் இந்த வீடியோ புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். பாய்.